வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட ஒரு ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்திருக்கும், என்னப்பா கதை விடுறியா, ஏற்கனவே அந்த மார்க்கெட் வந்து பெருசாக எங்கேயுமே வந்து மூவ் ஆகாமல் ரொம்ப ரேஞ்ச் பவுண்டில் சுற்றிட்டுருக்கு, நீ 1000 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே வந்து மார்க்கெட்டில் பாசிபிள் தான். நாளைக்கு என்ன நடக்குமோ அதுக்கேற்ற ஒரு மூவ்மெண்ட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வர்ற ஒரு ஷார்ட் டேர்முக்கு இப்படி வந்து எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பேஸ் வந்து இப்போது வந்து ஃபார்ம் வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நம்ம வந்து இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நாம் வந்து பில்டு வந்து பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. இது ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டாக வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிஃப்டி 50 வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து மூவ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து உங்களோட அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லேர்னிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த மந்த்லி சார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை நிஃப்டி 50. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,000 அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2024 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு அச்சீவ் ஆச்சு. ஸோ அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 22,000லேருந்து 26,200 to 75 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் அகெயின் 22,000 வரைக்கும் வந்து வந்துருச்சு. அது இப்போ அகெயின் பார்த்திங்க அப்படின்னா 2025 கிட்ட வந்து வந்துருச்சு. 6 மந்த்து ஒரு அப் ட்ரெண்டு, அகெயின் ஒரு 6 மந்த்து வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து போச்சு. இப்போ அகெயின் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு 6 மந்த் வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேட்டர்ன் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போயிருக்கு மாதிரியே நமக்கு வந்து தெரியுது. ஒரு ஃபஸ்ட்டு 6 மந்த் அப் ட்ரெண்ட் போயிட்டு செகண்ட் 6 மந்த் வந்து டவுன் ட்ரெண்டு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சேம் பேட்டர்ன் அப்படியே வந்து ரிப்பீட் வந்து ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு அனாலிசிஸ், ஒரு இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். நமக்கு நிறைய சார்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க மேபி இப்படிலாம் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு கன்க்ளூஷன் நமக்கு வந்து வர முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மந்த்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசன்ஸ் ஏரியா அல்லது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா அப்படிங்கிறது வந்து 25,600 700 இந்த ரேஞ்சில் இருந்து ஒரு 26,200 300 இந்த ஏரியா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியாவாக வந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு பையிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியா அல்லது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 22,000 அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ எப்போயெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணுதோ அப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து வீக்லியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், டெய்லியில் செக் பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இன்ட்ராடேல வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி 50 நியர்பை த ரெசிஸ்டன்ஸ், அதாவது நியர்பை ஒரு செல்லிங் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இது ஃபர்தராக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேண்டில் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அகெயின் நம்ம வந்து என்ன நினைக்கலாம், என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகெயின் ஒரு 22,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மந்த்லியில் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த மந்த்லி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து எடுக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு 26,200 அப்படிங்கிற ரேஞ்சில் நமக்கு வந்து இருந்தது. அகெயின் நியர்பி ஒரு 25,650 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மேலே வந்தாங்க. ஆனால் வந்து இந்த ரீசெண்ட் ஹையை இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. அகெயின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கி மறுபடியும் வந்து இப்போது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரேஞ்சு ஒன்றில் வந்து ட்ரேட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். இதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் ஏதாவது வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுதா, ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைச்ச மாதிரி நமக்கு வந்து இருக்குது இல்லையா. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல, அது விட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போன மாதிரி இருக்குது. ஆனால்
இதுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு ஃபாலோ த்ரூ அப்படிங்கிறது வந்து நடக்கலை. ஸோ இந்த 2 வீக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போனதை ஒரே வீக்கில் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட்டமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இருந்தாலும் ஹை அண்ட் லோ வந்து நம்ம மார்க் பண்ணும்போது எது வந்து ஹையோ அதை தான் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சார்ட் படி, அதாவது வீக்லி லெவலில் இருக்கிற இந்த சார்ட் படி வந்து வச்சு பார்க்கும்போது நமக்கு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நமக்கு இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா கண்டினியூஷன் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். ஒரு 26,250 இந்த ரேஞ்சு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி இந்த இடத்துல வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா நிஃப்டி 50ல் ஃபர்தராக வந்து ஒரு ரேலி அகெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ வேணால் வந்து போகட்டும், அது வந்து பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்து வரணும் இல்லையா. கப் அண்ட் ஹேண்டலோட இந்த ஹேண்டில் சைஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5% வருது. ஸோ இந்த லெவல் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கூட நியர்லி நமக்கு வந்து ஒரு 8% அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1500லேருந்து ஒரு 1800 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சைஸ் ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நியர்லி ஒரு 20% அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த இடத்துல ஒரு 1500லேருந்து ஒரு 1008 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது மினிமம். அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் 20% அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் அப்படின்னா 30,600 வரைக்குமே வந்து போகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும். அதுக்குண்டான ப்ராசஸ் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைக்கணும். அந்த பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கெல்லாம் வந்து நடக்காது. ஸோ இட் வில் டேக் மந்த்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 எக்ஸாக்டாக ஸ்ட்ராங்கான ஒரு மிட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸில் அப்படிங்கிற மாதிரி வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் இன்றைக்கி ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடேயில் நமக்கு வந்து பிரிண்ட்டாக இருக்கிற ஒரு கேண்டில் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் அப்படிங்க கேண்டில் சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் தான். அது வந்து எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. நியர்பை ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு நியர்பை ஒரு செல்லிங் ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,150லேருந்து 25,250 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுற ஏரியா. அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு. அகெயின் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல, ஒரு ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகுது, இந்த லோ கீழே வந்து ஒவ்வொரு லோ வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா அகெயின் என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மறுபடியும் வந்து கீழே வரும். நிஃப்டி 50ல் ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை வந்து உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு வந்து நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகும். அப்போ ஒரு 24,400 24,300 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ரீசெண்ட் ஹை இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா, இதை நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா அகெயின் நல்ல ஒரு மூவ்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட் இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வரும் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீக்கு. அந்த வீக்கில் நமக்கு என்ன மாதிரியான ஒரு கேண்டில் இந்த இடத்துல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது டெய்லி டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த
ஷார்ட் டேர்முக்கு நிஃப்டி வந்து எப்படி வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சிக்னல் நமக்கு வந்து கொடுக்க போகுது. அப்போ நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீக்காக வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் பேட்டர்ன் அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா 2 ரிவர்சல் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசன்ஸ் வந்து வரையலாம். ஸோ இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட் நல்ல வால்யூமோடு நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம். 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் மேபி அகெயின் நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி வந்து அகெயின் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வரலாம். வந்துட்டு அகெயின் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சி இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோ. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம், மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம்தான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக கான்ட்ராவாக ஏதாவது நடக்கிறதுக்கும் நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இதில் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிட்டால் கூட இந்த பேட்டர்னோட சைஸை நாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இருக்குது. ஸோ நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 950 பாயிண்ட் வந்து இருக்குது. ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கூட இது வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,200 250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது எப்போ அப்படின்னா இந்த பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா 26,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருக்குது. ஸோ இந்த ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2024 9ஆவது மாதம் நமக்கு வந்து இந்த ஹையை வந்து நமக்கு வந்து அச்சீவ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து டச்சே வந்து பண்ணலை. பை சான்ஸ் நமக்கு வந்து அகெயின் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆக போகுது, பெருசாக நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அகெயின் என்ன நடக்கும், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் வந்து மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நிஃப்டி 50ல் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜூலை அந்த ரேஞ்சில் இருந்தே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே வந்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் தான் வந்து இருக்குது. 40 ட்ரேடிங் செஷனாக வந்து ஒரே இடத்துல நமக்கு வந்து ட்ரேட் வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரே இடத்துல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி பின்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் தான். ஸோ இந்த கன்சல்டேஷனுக்கு ஒரு ரியாக்ட் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கணும். அப்படி பார்க்கும்போது டபிள்யூ பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி நல்ல வால்யூமோட வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50 ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல, வால்யூம் வந்து இல்லாமல் ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அப்போ அகெயின் இந்த லோ வந்து இருக்குது இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. எய்தர் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட் இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். இதுவே நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற டைமாக வந்து இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். எனிவேஸ் நீங்கள் இன்வெஸ்டரோ அல்லது வந்து ட்ரேடரோ 2 பேருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷனாக வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்க போகுது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.